ஒரு மனிதன் இந்த உலகம் பைத்தியம் என்று சொன்ன வாழ்க்கையை வாழ்ந்தான். ஒரு மனிதன் பணம், புகழ், அதிகாரம் எல்லாவற்றையும் காலடியில் போட்டு மிதித்தான். ஒரு மனிதன் பறவைகளோடு பேசினான், மிருகங்களைத் தழுவினான், ஏழைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டான். அவர்தான் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. இது ஒரு புனிதரின் கதை மட்டுமல்ல. இது ஒரு மனிதன் தன்னை இழந்து கடவுளை கண்ட கதை. 1194ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் அசிசி என்ற அழகான நகரம். அந்த நகரத்தில் ஒரு பெரிய வியாபாரி பியட்ரோ பெர்னார்டோனி. அவருடைய மகன்தான் பிரான்சிஸ். பிரான்சிஸ்க்கு எந்த குறையும் இல்லை. பணம், ஆடம்பர உடைகள், நண்பர்கள், கொண்டாட்டங்கள். அவர் நடந்தால் மக்கள் திரும்பி பார்ப்பார்கள். அவர் பேசினால் நண்பர்கள் சிரிப்பார்கள். பிரான்சிஸ் நினைத்தான், இந்த உலகம் எனக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. பிரான்சிஸின் கனவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய வீரனாக வேண்டும், புகழ் பெற வேண்டும், அனைவரும் தன்னை மதிக்க வேண்டும். அதனால் அவர் ஒரு போரில் கலந்து கொண்டார். ஆனால் அந்த போர் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியது. அவர் தோல்வியடைந்தார், சிறையில் அடைக்கப்பட்டார், பல மாதங்கள் இருண்ட அறையில் இருந்தார். அந்த சிறை சுவர்கள் அவரோடு பேச ஆரம்பித்தன. அந்த இரவுகளில் பிரான்சிஸ் முதன் முறையாக தன்னோடு தனியாக இருந்தார், தன்னோடு தனியாக பேசினார். அப்பொழுதுதான் ஒரு கேள்வி எழுந்தது. இதுதான் வாழ்க்கையா? புகழ், பணம் இதுதான் எல்லாமா? சிறையிலிருந்து வெளியே வந்ததும் பிரான்சிஸ் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். பல நாட்கள் அவருக்கு படுக்கையிலேயே உருண்டோடியது. அவரால் எழக்கூட முடியவில்லை, சிரிக்கவும் முடியவில்லை. அந்த அமைதியில் அவருடைய உள்ளம் பேச ஆரம்பித்தது. நீ யாருக்காக வாழ்கிறாய்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? நீ யாருக்காக வாழ்கிறாய்? இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? முதல் முறையாக பிரான்சிஸ் கடவுளை தேட ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு பழைய இடிந்த தேவாலயம். அங்கே தனியாக பிரான்சிஸ் ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த அமைதியில் ஒரு குரல், பிரான்சிஸ். அவர் நடுங்கினார். மீண்டும், பிரான்சிஸ், என் வீட்டை மறுபடியும் கட்டு என்ற ஒரு குரல். அது சிலுவையில் இருந்த இயேசுவின் குரல். பிரான்சிஸ் அழுதார். அவர் புரிந்து கொண்டார், கடவுள் என்னை அழைக்கிறார் என்று. பிரான்சிஸ் தந்தையின் பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்தார். தந்தைக்கு கோபம். மகனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கிறார். நகர மக்கள் முன்னிலையில் பிரான்சிஸ் செய்த காரியம், அவருடைய உடைகளை கழற்றி தந்தையின் முன் வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள், இனி இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு தந்தைதான், அது வானத்தில் இருக்கும் என் தந்தை. அந்த நொடியில் ஒரு பணக்கார மகன் இறந்தான், ஒரு புனிதர் பிறந்தார். பிரான்சிஸ் காலணி இல்லாமல் நடந்தார், பிச்சை எடுத்தார், ஏழைகளோடு வாழ்ந்தார், நோயாளிகளின் காயங்களை துடைத்தார். முன்பு அவர் வெறுத்த குஷ்டரோகியை இப்போது இறுக கட்டிப்பிடித்து அணைத்தார். அவர் சொன்னார், நான் கடவுளை கண்ட இடம்
இந்த ஏழைகளின் கண்களில்தான். ஒரு நாள் பறவைகள் நிறைந்த வயல். பிரான்சிஸ் பேச ஆரம்பித்தார். என் சகோதர பறவைகளே, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த பறவைகள் பறக்கவில்லை, அவை கேட்டன. அதனால்தான் உலகம் அவரை அழைத்தது படைப்பின் புனிதர் என்று. பிரான்சிஸ் சொன்ன பிரார்த்தனை: எங்கு வெறுப்பு இருக்கிறதோ அங்கு அன்பை விதைக்க என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்று இந்த ஜெபம் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. 1226ஆம் ஆண்டு பிரான்சிஸ் இந்த உலகை விட்டு சென்றார். ஆனால் அவர் விட்டு சென்றது அன்பு, அமைதி, எளிமை. இந்த கதை நமக்கு சொல்வது, பணம் போகும், புகழ் மங்கும், ஆனால் அன்பு மட்டும் நிலைக்கும். நீங்களும் புனித பிரான்சிஸ் ஆகலாம். நீங்களும் அவரை போல் நடந்தால் கிறிஸ்துவின் வழியில் எளிதாக பின்பற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை பிரான்சிஸ் என்பவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றே ஒரு நல்லதை செய்யுங்கள். இன்றே ஆண்டவருடைய வழியில் நடக்க தயாராகுங்கள். நன்றி.